அண்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். தற்போது சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு ஏன் வெளியிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் மீது பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பல்வேறு அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க. அதனை கட்டுப்படுத்துவதற்கும் அதனை பயன்படுத்துவோர் தெரிவிக்கக்கூடிய புகார்களுக்கு தீர்வு காணவும் உரிய அமைப்பு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கியிருக்காங்க. இதை எந்த சட்டத்தின் கீழே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழே தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து சமூக ஊடகங்களை 2 வகையாக பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வரக்கூடிய புகார்களை தீர்க்கும் வகையிலான அணுகுமுறையை கையாள வேண்டும். இதற்கென பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு முறை தீர்ப்பு முறைகள் உருவாக்கப்பட்டிருக்கணும். இவற்றில் பார்த்தீங்கன்னா 2 அடுக்குகளை அந்த நிறுவனங்களே சுய கட்டுப்பாடு அடிப்படையில் நிறைவேற்றம் செய்ய வேண்டும். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை உருவாக்கும் நிறுவனங்கள் மற்றும் செய்திகளை வெளியிடுவதற்குரியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த சமூக ஊடகங்களினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய சுய கட்டுப்பாடு அமைப்பானது பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலோ அல்லது பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையிலோ தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. 3வது அடுக்கு பார்த்தீங்கன்னா தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் கண்காணிப்பதாக, அதாவது நேரடியாக கண்காணிப்பதாக, அந்த நிறுவனத்தை கண்காணிப்பதாக அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த சமூக ஊடகங்களை நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு, பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பதிவை முதல்ல யார் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சமூக ஊடகங்கள் தெரிவிக்கணும். அதே மாதிரி என்ன பதிவிடப்பட்டது அப்படிங்கிறத தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் படங்கள், சர்ச்சைக்குரிய பதிவுகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அந்த பதிவை வெளியிட்டவர்கள் மீது பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். சந்தேகத்துக்குரிய பதிவுகளை 36 மணி நேரத்தில் நீக்கியிருக்க வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 72 மணி நேரத்தில் யார் அதை பதிவிட்டாங்களோ அவங்கள விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பார்த்தீங்கன்னா மின்னணு செய்தி ஊடகங்களுக்கும் ஓடிடி தளங்களுக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிடி தளங்களில் வெளியிடக்கூடிய வெளியீட்டாளர்கள் சுய ஒழுங்காற்று அமைப்பு, மத்திய செய்தி ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மேற்பார்வை அமைப்பு என 3 அமைப்புகளினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்க வேண்டும். அதிக பயனர்களை கொண்ட முதன்மையான சமூக ஊடகங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை கட்டுப்பாட்டு அலுவலர், மக்கள் தொடர்பு அலுவலர், உறைவிட குறை தீர்க்கும் அலுவலர் ஆகியோரை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர்களாக தான் இருக்க வேண்டும். இதில் குறை தீர்ப்பு அதிகாரி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள் தன்னிடம் வரக்கூடிய புகார்களுக்கு தீர்வு கண்டிருக்க வேண்டும். அல்லது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் உறுதியான தீர்வை எட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மின்னணு செய்தி ஊடகங்கள் இந்திய பத்திரிகை கவுன்சில் பத்திரிகை விதிகளை தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓடிடி தளங்களில் வெளியிடப்படக்கூடிய படங்களை சீரியல்கள் அதை 5 வகைகளாக பிரித்து அதை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ சர்டிஃபிகேட், அப்புறம் U-A அதில் 7 வயது அதற்கு மேற்பட்டவர்கள், U-A 13 வயதிற்கு மேற்பட்டவர்கள், U-16 அதற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் வயது வந்தோருக்கானது அப்படிங்கிற 5 வகைகள் படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த தளங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பெற்றோர் கட்டுப்பாட்டு வசதி கொண்டவையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற வசதி இதுல இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா வயது வந்தவர்களுக்கான திரைப்படங்கள், காட்சிகளை பார்க்கும்போது அதற்குரிய பரிசீலனையை செஞ்சிருக்கணும். இந்த குறிப்பிட்ட தளங்களை பார்ப்பதற்கான அனுமதி சம்பந்தப்பட்டவர்களுக்கு மறுக்கப்படும் போது அதற்குரிய விளக்கங்களை எந்த நிறுவனங்கள் படங்களை வெளியிடுதோ அதனுடைய பயனாளிகளுக்கு அந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்னணு செய்தி ஊடகங்கள், ஓடிடி தளங்கள் ஆகியவை பார்த்தீங்கன்னா செய்தி ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழும், சமூக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழும் தான் இயங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கட்சவி அஞ்சல், அதாவது வாட்ஸ்அப் செயலியை பார்த்தீங்கன்னா 53 கோடி பேரும், யூடியூப் தளத்தை பார்த்தீங்கன்னா 44.8 கோடி பேரும், முகநூல் பார்த்தீங்கன்னா 41 கோடி பேரும், சுட்டுரையை பார்த்தீங்கன்னா 1.75 கோடி பேரும், இன்ஸ்டாகிராமை பார்த்தீங்கன்னா 21 கோடி பேரும் பயன்படுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க.